வெல்கம் டு மை சேனல். இளவரசனுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேன். எதுக்குன்னா, அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பார், இந்த காலத்தில் சுயநலமாக இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும்னு. நான் இது 100% கரெக்டு. நீங்கள் நல்லது பண்ண போய் அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு திரும்பி இருக்குது. நீங்கள் அவருக்கு நல்லது பண்ண போனீங்க, ஆட்டோ எடுக்கலாம், மாதம் டியூ கட்டலான்னு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கோன்னு, மாதம் கூட்டு கொடுத்துருக்கோணும். அதை விட ஒன்றா நம்பர் பச்சை துரோகம் அவர் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை காலி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ்காரங்கிட்ட கேட்குறாங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. சொந்தக்காரனே நம்மளை ஏமாற்றிருக்குறா. பட்டு நீங்கள் பேர் சொல்லலை. உண்மையிலுமே உங்களுக்கு பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா இந்த காலத்தில் பேர் சொல்லி அது சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலுமே உங்களுக்கு பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா நான் உங்களை குறை சொல்லி வீடியோ போட்டுக்கிறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு திட்டுக்கிறீங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்னும் உங்களை அண்ணான் தான் கூப்பிட்டுக்கிறேன். உண்மையுமே நான் சொல்கிறேங்க, யாருக்கும் நாமினி போடாதீங்க. ரெண்டாவது ஃபோன் நம்பர், லேடிஸ் நம்பர் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் அந்த அக்காவுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து கூப்பிட்டுக்கிறாங்க. அதை இனி யாருக்கும் நாமினி போடாதீங்க. நம்மளுக்கு எதிர்வினை ஆற்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நல்லது பண்ணுறதுக்கு 10% இருப்பாங்க, 90% கெடுதல் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் என்னை திட்டி இருக்கிறீங்க. ஆனால் நான் அதை பற்றி கவலையே வரலைங்க. சரி, அண்ணன் தான் சொல்கிறத சொல்லிட்டு போன்னு விட்டுட்டேங்க. அப்புறம் உங்கள் கமெண்டர்ஸு நம்மளை திட்டி இருக்கிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலையில். நான் பொய் ஒன்றும் சொல்லிடுங்க, உண்மையை தான் சொன்னேன். நீங்கள் அதை தப்பாக எடுத்துட்டீங்க. ஆனால் உங்கள் மேலே எனக்கு கோபமோ இதுவோ கிடையாது. நான் உள்ளபடி சொல்கிறேன். சரி, அது பழைய விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். உண்மையிலுமே உங்களுக்கு பாராட்டுங்க. அவர் பேர் சொல்லலை, அதுக்கு ஒரு பாராட்டுங்க. கண்டிப்பாக அவர் இந்த வீடியோ பார்த்து உங்களை தப்பாக தான் நினைப்பார். ஆனால் நீங்கள் நல்லதான் பண்ணியிருக்கீங்க. அவர் என்ன பண்ணியிருக்கோன்னு, வீட்டை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கணுங்க. அதுவும் பண்ணலை. அவர் பண்ணது உங்களுக்கு பச்சை துரோகம். நீங்கள் பர்சனல் டீட்டெயில் யூடியூப்பில் போடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் எதிர்வினையாற்றும். அதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் ஒரு மைண்டில் கேட்குற மாதிரி இல்லைங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பருமே யூடியூப்பில் போடாதீங்க. அது உங்களுக்கு எதிர்வினையாற்றும். உங்களுக்கு நீங்கள் நல்லதுன்னு நினச்சி பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு எதிர்வினையாக ஆற்றும். இதுதான். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்கிற ஒன்றுமில்லை. ஆனால் இந்த வீடியோ பார்த்து உண்மையுமே நான் கலங்கிட்டேன். உண்மையுமே நீங்கள் நல்லது பண்ண போய் உங்களுக்கு இன்றைக்கி எதிர்வினையாக நிற்குது. இது எனக்கும் நடந்துக்குது. சொந்தக்காரனே எனக்கு பண்ணியிருக்குதா. ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு வந்திருக்குது. உண்மையுமே இப்போ இது பார்த்துட்டு கண்கலங்காதவங்க யாரும் இல்லைங்க. தேங்க்ஸ்.